ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நான் உங்கள் தீபிகா வெங்கடேஷ். எஸ் திஃபாக்குள்ளே வந்துட்டேன். திஃபாக்கு எப்பவுமே நம்ம வந்து வெளியே நின்று தானே இன்ட்ரோ கொடுப்போம். அதுவும் இல்லாமல் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது நம்ம ஒரு பர்சனை வேற கொண்டு வருவோம் இல்லையா. அவங்க வந்து நம்மக்கிட்டேயே சொல்லாமல் உள்ள அட்டண்டன்ஸ் போட வந்துட்டாங்க. அது யார், எந்த எலி, எப்படி பொறி வச்சு பிடிப்போம் அப்படிங்கிறத வாங்க போய் பார்ப்போம். இந்த பேக் எங்கம்மா? கடைசியில என்ன வேலைக்காரியாவே மாத்திட்டல நீ. வாவ், சூப்பரா இருக்குல்ல. நல்லா தான் செலக்ட் பண்ற நீயும். ரொம்ப யூனிக்கா இருக்கு. 199 தான். சான்ஸே இல்ல. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு பாரு. முக்கியமா ரொம்ப கியூட்டா இருக்கு. இதுலயே கலர்ஸ் கூட இருக்கு போல இருக்குல்ல. ஆமா, இதுவும் 33 தான். சாக்லேட் கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. நம்ம இத மாட்டிக்க கூட செய்யலாம். அதுதான் சொல்றேன், சூப்பரா இருக்குல்ல. இது எடுத்துக்கோ. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு பாரு. just 72. இன்னமும் அந்த அம்மா அங்க இருந்து நகர்ந்து கொஞ்சம் கூட வரல. நானும் எடுத்து விட்டேன். வாவ், சூப்பரா இருக்கு. இது எடுத்ததுலயே ரொம்ப சூப்பரான ஒரு இயரிங். சீரியஸா ரொம்ப இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம வந்து பிரைஸ் 49 பரவாயில்ல, போனா போது வாங்கி கொடுத்துடலாம். ஏன் சொல்லிட்டு நல்லா இருக்கு. இதுலயே வந்து நிறைய இருக்கு பாரு உனக்கு கலெக்ஷன்ஸ்லாம். ஆனா அது எவ்வளவு திக்கா இருக்குல்ல. குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இதுல வந்து குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு ஒரு பேக் எடுத்துட்டு வர சொன்னா இன்னும் ஆளை காணுமே. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு? தீபி, இந்த பேக் எங்கம்மா? கடைசியில என்ன வேலைக்காரியாவே மாத்திட்டல நீ. ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டு. நீ என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்க. இந்தா புடி. பப்ளிக்ல பண்ணி நீ டேமேஜ் பண்ணிக்கிற இருந்தாலும். சரி, இதுக்கு இந்த டேமேஜை விட நான் பண்றதெல்லாம் எனக்கு கம்மி தான். சரி, ஓகே. இந்த இயரிங் கூட நல்லா இருக்கு. இந்த மாதிரியே மாடல்ல கூட நம்ம பார்க்கலாம் இங்க. இல்ல, ஆக்சுவலா எனக்கு சாரீஸ்க்கு வந்து நான் செம்பருத்தி சீரியல்ல சாரி தான் வேர் பண்றேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அக்சசரிஸ் ஃபுல்லா சாரீஸ் தான். நோ மாடர்ன் ட்ரெஸ், நோ வெஸ்டர்ன். ரொம்ப லாங்கா பெருசா இல்லாம கொஞ்சம் மீடியமா அந்த ஜிம்காலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி லைட் வெயிட்டா. செம்பருத்தி சீரியல் பத்தி பேசணும் அப்படின்னோடனே எனக்கு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிற மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்கேன்ல, எப்படி போகுது அது? ஆக்சுவலா நெகட்டிவ் அது காமெடி, ரெண்டுமே. நெகட்டிவை விட காமெடி அதிகமா சேர்ந்து இன்னும் காமெடி தான் நிறைய வரும். காமெடி தான் நிறைய வரும். என்னோட போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லா காமெடி தான். நெகட்டிவ்லாம் ரொம்ப கம்மி தான். நான் கொஞ்சம் அதுல கொஞ்சம் லூஸ் மாதிரி. நிஜம் எப்படியோ அப்படி கேட்டிங்களா? ஒரு வழியா வாயிலிருந்தே லூசு அப்படின்னு வந்துருச்சு. நிஜத்துல எப்படி அதே சீரியல்ல கொண்டு வந்துட்டாங்க. பிரச்சனை இல்லை. ஓகே, எனக்கு வந்ததுல இருந்தே வந்து இதுலதான் கண்ணா இருக்கு. சத்தியமா நான் இதான் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தேன். எடுத்துட்டா நம்ம எடுத்துக்க முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எடுத்துட்டேன். இப்ப நீ எடுக்க போறியாது? ஆமா, இது இப்போ உனக்கு கொடுக்கணுமா? என்னை ஏமாத்திட்டு வேற உள்ள வந்துட்டேன். சரி, நான் ஜிம்கா. சரி விடு, நான் உனக்கு என்னோட அன்பளிப்பா நான் உனக்காக. அப்ப நீ தான் வாங்கி கொடுக்குறேன். ஆமா, சரி ஓகே. எல்லாமே அப்படி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே. இந்த கதைக்கெல்லாம் நான் வரமாட்டேன் மக்களே, நீங்களே பாத்துக்கோங்க. இங்க பாரு, யானைல நல்லா இருக்கு. ஆனா இது சாரீஸ்க்கு சூட் ஆகுமா? இல்ல வெஸ்டர்ன் வியர்ஸ். இல்ல வெஸ்டர்ன் தான் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துல நீ அசிங்கப்படுத்திட்ட. சரி ஓகே, நான் ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உனக்காக அழகான ஒரு இயரிங் செலக்ட் பண்ணி இப்ப தரேன். See this. நீ செலக்ட் பண்ணி கூட அழகா இருக்கேன்னு நான் சொல்றேன். இது மாதிரி வேண்டாம், நான் ஜிம்கா மாதிரி ஏதா பாருடா. அப்ப நான் வந்து மீனாகாரி கலெக்ஷன் போலாம். இங்க பாரு, கூட நல்லா இருக்கு. இந்த சைடு பாரு, இந்த சைடு பாரு. இது ஃபுல்லாவே மீனாகாரி கலெக்ஷன்ஸ் தான். நீ சாரிக்கு கூட போட்டுக்கலாம். ஜும்காஸ் தானே கேட்ட. சூப்பரா இருக்கு. மீனாகாரி தெரியல எனக்கு, இப்பதான் புதுசா கேள்வி. மீனாகாரி கலெக்ஷன்ஸ் உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஜும்கா எடுத்திருக்கேன். அதனோட சீரியலுக்காகவே. வாவ், சூப்பரா இருக்குல்ல. நல்லா தான் செலக்ட் பண்ற நீயும். என்ன எனக்கும் டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல வர. ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து எனக்கு தீபி வாங்கி கொடுக்குறா. இப்ப வரைக்கும் அந்த கூடையில நான் வாங்கி கொடுத்ததுதான் இருக்கு. அவன் இன்னும் எதுவுமே எடுக்கல. எடுக்கிறேன் பொறுமையா எடுக்கலாம். என்ன இப்போ அது மாதிரிலாம் வேண்டாம். டவால்னு அசிங்கப்படுத்திடுறது, இல்லாட்டி அப்படி தூக்கி வச்சு பேசிடுறது. கொஞ்சம் அழகா எடுமா. இதெல்லாம் பாரு, நல்லா பெருசா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. இதை நீங்க எடுங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஜஸ்ட் 225 தான். இதெல்லாம் இந்த ஹிந்தி சீரியல் எல்லாம் பார்க்கும்போது இதை ஒரே ஒரு வெஸ்டர்ன் காஸ்டியூம் போட்டாலும் சரி, இந்த பார்ட்டிக்குலாம் ஆக்சுவலா வந்து நெக்லஸே தேவையில்லை, வெறும் இந்த ஜிம்கா மட்டும் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது எனக்கு நல்லா இருக்கா பாரு. நல்லா இல்ல, ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் நான் ஏதாவது எடுக்கிறேன். நான் எதுவுமே எடுக்கல இன்னும். ஆக்சுவலா இந்த மாதிரி வெஸ்டர்ன் தானே நீ வேர் பண்ற, உனக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம்? இன்னைக்கு தான் நான் வெஸ்டர்ன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கேளு. சரி, நம்ம வந்து அதை பத்தி பேச வேணாம். எப்படி போகுது சீரியல்லாம், எப்படி போகுது? நம்ம இதை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லதா இருக்கும். நம்ம நிறைய எடுத்துக்கலாம்ல, அந்த உங்களுக்கு கேட்காது. வாவ், இது சூப்பரா இருக்கு பாரு. நான் எல்லாமே வெஸ்டர்ன் எடுக்கிறேன், நீ எல்லாமே ட்ரெடிஷனல் எடுக்கிற. கரெக்ட். வேற வழியில அப்படிதான் எடுத்தா. நான் இதை எடுத்துக்கலாம்னு இருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இல்ல. நான் இதை தான் எடுப்பேன். நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அதனால இதை தான் எடுப்பா அவ. போதும், உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டேமா? நான் அப்படிதான். நீ உட்கார, இங்க நிறைய இருக்கு பாரு. இந்த கலெக்ஷன் பாரு, பீகாக். சூப்பரா இருக்குல்ல? 199 தான். சான்ஸே இல்ல. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு பாரு. முக்கியமா இதெல்லாம் பெருசா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, பட் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஷூட்ல போடும்போது அப்படியே காதே தொங்கிரும். அந்த அளவுக்கு வெளிய வந்து வெயிட்டா இருக்கும், ஹெவியா இருக்கும். பட் இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. நான் வந்து பெருசா இருக்கு, கொஞ்சம் ஹெவியா இருக்கும்னு பார்த்தா பரவாயில்ல. பட் நல்லா இருக்கு. இது பாரு, சூப்பரா இருக்கு. இல்ல, செம்மையா இருக்கு. இது கலர்ஸ் பாரு, அதுல நிறைய கலர்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. திஃபால மோஸ்டா வந்து டெய்லி ஒரு கலெக்ஷன் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. கலர்ஸும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு என் கூட வரல, நீ தனியா ஒரு நாள் வந்தனா கூட. இப்ப தனியா தான் வருவேன் நான் நெக்ஸ்ட் டைம். சரி வா, நான் உனக்காக வந்து புட்ட பொம்மை இயர்ரிங் காட்டுறேன். நீ வந்து சீரியல்க்குலாம் அதை யூஸ் பண்ணி. அப்படியா? ஆமா. எங்க இருக்கு? இதோ பாரு, இங்க பாரு. அந்த சாங் பாத்திருக்கல, புட்ட பொம்மை அந்த சாங் கியூட்டா இருக்குல்ல? பாட்டு பாடி அசிங்கப்படுத்தல. பாட்டு பாட வேண்டாம். ரொம்ப கியூட்டா இருக்கு. இது இதுல கலர்ஸ் கூட இருக்கு போல இருக்குல்ல? ஆமா, கிரீன்ல இருக்கு. சூப்பரா. ஆக்சுவலி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, பட் ஆனா எதுவுமே இங்க இல்ல. இப்போ ரொம்ப அழகா இருக்கு. இது ஒன்னு எடுத்துக்கலாம். எதுல எடுத்துக்கலாம்? கிரீன் எடுத்துக்கிறேன். அந்த இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும்ல. ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரீன் எடுத்துக்கோ. இது எடுத்துக்கிறேன். இதோட பிரைஸ் என்ன? ஏய், 77 rupees தான். ஸ்டோன் ஒர்க்கே வா பாரு. வாவ், ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அண்ட் தென் திஃபாலேயே வந்து இங்க இவங்க ஹேண்ட்மேடா வந்து நிறைய வந்து இயரிங்ஸ்லாம் வந்து செய்றாங்க. இயரிங்ஸ் தான். இங்க பாரு, இது நான் நேம்ல இதுதான், அததான் சொல்ல வந்தேன். இது வந்து எல்லாமே இவங்களா பண்றது, கிரியேட் பண்றது. இப்போ ஏன் நேம் சொன்னா நேம் பண்ணி கொடுப்பாங்களா? அப்படி எல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ள இங்க நம்ம நேம்லயே ஒரு கம்பெனி வந்து உருவாக்கிடுவாங்க. அப்புறம் ஏஞ்சல், பிரின்சஸ், டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ், அப்படி உனக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இயரிங்ல பாரு. இது வெஸ்டர்ன் வேருக்கு நல்லா இருக்கும். நீ போட்டிருக்கிய அது கூட நல்லா தான் இருக்கும். இதுக்கு நல்லா இருக்கும். நைஸ். Black and white இல்ல? இவ்ளோ லைட் வெயிட்டா இருக்கு பாரு. எல்லாமே லைட் வெயிட் தான். இது ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரிலாம் கூட நான் பார்த்திருக்கேன், பட் இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. இது நல்லா இல்ல, டிஃபரெண்டா இருக்கு. இதுலயே பாரு, இந்த கலர்லயே ஒரு கோல்டு, இது நிறைய கலர்ஸ் இருக்கு, வெரைட்டிஸ். ஓகே, இங்க இருக்க இயரிங்லாம் பாரு. இது எல்லாமே இருக்குல, நல்லா இருக்கு. இந்த இது பாரு, சூப்பரா இருக்கு. ஸ்டோன் வர்க் வச்சு கலெக்ஷன் போல இங்க புதுசா வந்திருக்கு. கீழ வந்து அந்த pearl வச்சு ரொம்ப அழகா இருக்கு. இதுல நம்ம வெளிய எல்லாம் போய் வாங்குனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். எவ்வளவுடா இதெல்லாம் வாங்குனா? 89. ஸ்டோன் வச்சு pearl வச்சு 89. ஓ, நம்பவே முடியல. எடுத்துக்கலாமா? நான் இந்த ஷேப் எடுத்துக்கிறேன். நானும் இதே தான் எடுத்துப்பேன். நான் என்ன எடுத்தாலும் அதே தான் நானும் எடுத்துப்பேன். நான் வந்து ஒண்ணுதான் போடணும்னு நினைப்பேன். அது மாதிரி இன்னொன்னு நான் இப்ப எடுத்துட்டேன். அடி பாவி. சரி, இந்தா கடைசியில போய் தோலை அப்படின்னு கொடுக்க வைக்கிறாங்க. ஒண்ணுதான் என்ன அழுவ வைக்கிறாங்க மை லார்ட். சரி, ஓகே. நான் இதை எடுக்கல. இல்ல பரவாயில்ல, எடுத்துக்கோடா, பரவாயில்லடா, நல்லா இருக்குடா. இதெல்லாம் இது எல்லாமே ஸ்டட். நம்ம வந்து இப்போ நீ இந்த ஃப்ராக் போட்டிருக்கல, இதுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த ரோஸ் ஃபுல்லா ரோஸ் தான் இல்ல? எல்லாமே ரோஸ் பிங்க். இதெல்லாம் நல்லா இருக்குல? இந்த மாதிரி நீ என்ன ஃப்ராக் போட்டாலும் போட்டோ ஷூட்ஸ்க்குலாம் இதெல்லாம் போட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். 27 rupees தான். நல்லா இருக்குறியா? எடுத்துக்கலாமா? இது பாரு. இதுவும் 27 தான். இல்ல, எல்லாமே இங்க 27 rupees தான் போட்டிருக்கு. சிலதுல வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கு, சிலது வந்து பிளெயினா இருக்கு. நல்லா இருக்கு. நான் இதை எடுத்துக்கலாம்னு இருக்கேன். நல்லா இருக்கும். நான் இதை எடுத்துக்கலாம் இருக்கேன். என்னோட ஃப்ராக் கலர்லயே இருக்கு. ஆமா, அதனால தான் எடுத்தேன். நான் தான் எடுத்து கொடுத்தேன். நீங்க வேணா ரீவைண்ட் பண்ணி பாருங்க, நான் எடுத்தது அது.
இங்க முக்கியமா நான் இங்க வரணும். கொரியன் சீரிஸ் பாப்பியா நீ? ஆமா பாப்ப. ரொம்பலாம் பார்த்தது இல்ல. கொரியன் சீரிஸ்ல எல்லாம் இந்த மாதிரியான இயரிங்ஸ்லாம் இருக்கும் பாரு, நிறைய கலர்ஸ் இருக்கு பாரு. இது லைட் வெயிட்டாவும் இருக்கு, நல்லா ஆனா இருக்கு. நான் இதை உன்கிட்ட ஒண்ணு பாத்துருக்கேனே. ஆமா பிங்க்ல வச்சிருக்கேன் நான். பரவாயில்ல, எனக்கே ஞாபகம் இல்ல, ஞாபகப்படுத்திட்டேன். தீபி ஞாபகம் வச்சிருக்கா. சூப்பர். இது பாரு, இதுவுமே இந்த கொரியன் சீரிஸ்ல தான் வரும். அழகா இருக்குல்ல இது? நல்லா இருக்குல்ல? 33 rupees தான்டா இது. இதுவும் 33 தான். இது சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. இது சுமாரா இருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை எடுத்துக்கிறேன். இப்பவே எடுத்து போட்டுடலாம். ஏன்னா ஒண்ணுதான் இருக்கு, ஒரு பீஸ் தான். அவ எடுத்துக்கிட்டானா கடைசி வரை என்ன ஷாப்பிங் பண்ணவே விடாம. நீ உனக்கு என்னமா, நீ அப்பப்ப வருவ, இங்கேயே தான் இருப்ப. புதுசா வந்திருக்கல, அது அடுத்தடுத்து நீ இங்க வருவ. நல்லா இருக்கு. இதுவும் கண்டிப்பா வருவேன். நெக்ஸ்ட் அப்படியே இங்க இந்த பேக் இவ்வளவு அழகா இருக்கு. இந்த பேக் நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? சூப்பரா இருக்கு. இந்த புடி கண்டிப்பா வேணும். உனக்கு எப்ப பர்த்டே? ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இத கிஃப்டா கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பர்த்டே gift வந்து இப்பவே சொல்லுவியா? அது எப்படி கிஃப்ட் பண்ணணும்? நீனு சீக்கிரட்டா வச்சுக்க வேண்டாம். எவ்வளோ? நான் என்னமோ நினைச்சேன். நான் ஒரு பிரைஸ் நினைச்சேன். ரொம்ப கம்மியா இருக்குல்ல? 49. வாவ், இந்த ஆனியன் சூப்பரா இருக்குல்ல? உள்ளே செயினும் கொடுத்துருக்காங்க. நம்ம இத மாட்டிக்க கூட செய்யலாம். அதுதான் சொல்றேன். சூப்பரா இருக்குல்ல? இது எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல ரெட் இருந்தா நல்லா இருக்கும். பட் இல்ல, ரெட் கிடையாது. ஒயிட் இருக்கு, கிரே இருக்கு. கிரே கூட சூப்பரா இருக்குல்ல? இதே நல்லா இருக்கு. ஆனியன் கலர் சூப்பரா இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லி மனசை மாத்திடணும். என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. சும்மா பேசிட்டு இருந்தோம். இங்க பாரு, இந்த கேர்ள் சூப்பரா இருக்குல்ல? இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு பாரு. ஜஸ்ட் 72 ஸ்டோன் வச்சு. வாவ், இது சூப்பரா இருக்கு. இதை நான் எடுக்கலாம்னு இருக்கேன். என்ன எடுக்கலாமா? எடுத்துக்கோ. ஓகே. இன்னமும் அந்த அம்மா அங்க இருந்து நகர்ந்து கொஞ்சம் கூட வரல. நானும் ஒன்று எடுத்து விட்டேன். வெளியே போறவங்கலாம் இன்னும் 2 பேரும் ஒன்னாவே போட்டுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லணும். இங்க இருந்து நான் போகணும்னு நினைச்சா என்னை விடவே அது சாரீஸ்க்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வெஸ்டர்னுக்கு வேணும்ல எனக்கு, அதுக்கு வாங்க வேண்டாமா? இன்னும் நிறைய இருக்கு உனக்கு இயர்ரிங்ஸ். இன்னும் இதோட முடியுதுன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி இதுவும் வெஸ்டர்னுக்கு நீ வந்து டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுனா அதுல போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். ஓகே, தீபாவளி பர்ச்சேஸ்ல இருக்கோம். என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இப்போ ஷாப் பண்ண முடியும். ஆமாண்டா. ஆனா தீபாவளிக்கு நான் சாரீ எடுக்கவே இல்லை. ஏன் சொல்லு? அதான் செம்பருத்திலே சாரீ கட்டுறல. எப்பப்பா ஒரு சாரீல தான் உன்னை நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் தீபாவளிலையாவது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா வெஸ்டர்ன். சரி, என்ன கேட்காம திஃபா யாரும் உனக்கு சொன்னது? ஐயோ, அது ஏன் கேட்குறடா? இந்த டெய்லி இந்த யூடியூப் பார்த்துட்டு இருப்பேன். அதில் வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து டிஃபா பற்றி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் டிஃபா தான் இருக்குது. பார்த்தா நிறைய ஆர்டிஸ்ட்லாம் போயிருக்காங்க, கோ ஆர்டிஸ்ட் எல்லாம். நம்ம மட்டும்தான் போல. சரி, ஷூட்டிங் பிஸியில் நம்ம அப்புறம் போய் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பார்த்தா பாதி ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, நான் மட்டும்தான் வரல. ரொம்ப அசிங்கமாயிடுச்சு எனக்கு. அட பாவி, கோ ஆர்டிஸ்ட்லாம் வாங்கி இது நான் டிஃபால வாங்கினேன், இதை நான் டிஃபால வாங்கினேன்னு சொல்லும் போது நம்ம என்னதான் இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம் தான் வந்தேன். உனக்காக அதுக்குள்ள ஒரு இயரிங் எடுத்துட்டேன். வாவ், சூப்பரா இருக்கு. இப்போ எடுத்ததுலயே ரொம்ப சூப்பரான ஒரு இயரிங். சீரியஸா ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அசிங்கப்படுத்தலனா உனக்கு தூக்கம் வராது. நல்லா இருக்குன்னு சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. எடுத்ததுலயேன்னு சொன்னா அப்ப என்ன நினைப்பாங்க அவங்க? இந்த பொண்ணு பெஸ்டா இருக்குன்னு சொல்றேன் நான். மட்டமான டேஸ்ட் அப்படி கிடையாது, இருக்கறதுல இது பெஸ்டா நல்லா எடுத்துர்க்கான்னு சொல்றேன். இந்த கலர் இல்ல கிட்ட. இந்த இது பாரு, இந்த மெரூன்க்குலாம் சூப்பரா இருக்கும். மெரூன் சாரிலாம் நீ கட்டவே இல்ல, அதெல்லாம் இப்ப போட்டுக்கோ. நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட் எது கொடுத்தாலும் நான் எடுத்துப்பேன், பிரச்சனை இல்லைங்க. இந்த இயரிங் பாரு, சூப்பரா இருக்கு. முதல்ல போன் எடுத்து உள்ள வை. ஒரு நிமிஷம் இரு. டிஃபாக்கு வந்திருக்கேன், ஸ்டேட்டஸ் போட வேண்டாமா? டிஃபாக்கு வந்திருக்கேன்னு அதுக்குள்ள வெளியில தான் நான் செல்ஃபி எடுத்தேன் தெரியுமா? என்ன விட்டுட்டு செல்ஃபியும் எடுத்துட்ட, உள்ள வந்து பர்ச்சேஸும் ஸ்டார்ட் பண்ணிட்ட. இன்னும் என்னென்னலாம் நீ ஸ்டேட்டஸ் போட்டுட்ட. அதுக்குள்ள நீ போட விட மாட்டீங்க, அதுக்குள்ள போனை வாங்குறியே. என்ன கலெக்ஷனே பார்க்க மாட்டேங்கறியே. போஸ்ட் பண்ணிட்டு வரமா? ஒரு நிமிஷம் இருமா, நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். அடி பாவி, ஒண்ணுமே பண்ண விட கூடாது இவள. நீங்க வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இப்பதாங்க போனே எடுத்தேன். சரி வா, இப்பதான் எடுப்ப. உங்க அம்மாக்கு நான் மாமியார் மாதிரி. ஐயோ, என்ன வளர்றா ரொம்ப. இன்னும் நீ என்ன பைத்தியக்காரி நினைச்சிட்டு இருக்கல? இல்ல, நான் நினைக்கல, இவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. உங்க மாமியார் பாக்குறவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. நான் ஐயோ இன்னும் வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி போதும், அவங்க யோசிப்பாங்க இது என்ன லூஸ் ஆயிருச்சா அப்படின்னு. நீ அப்பப்போ உண்மையை பேசுற. என்னோட
என்னோட ட்ரெஸ்க்கு ஆமாண்டா சூப்பரா உடனே வாங்கிடுவியே. எனக்கு நீ வாங்கி தர மாட்டியா? சரி வாங்கிக்கோ. இது இத்தனை இது வாங்கி கொடுத்துருக்கா, நம்ம இது ஒண்ணு வாங்கி கொடுப்போம். நீ நல்லா இருக்குல்ல இதுக்கு? நல்லா இருக்கு. நான் இதை எடுக்க வாங்கிக்கோடா. இரு பிரைஸ் பாத்துறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் வாங்கி தரேன். இவ்வளோ நேரம் நம்ம வந்து பிரைஸே 49 பரவாயில்ல, போனா போது வாங்கி கொடுத்துடலாம். செல்ல குட்டிக்கு. Thank you. நான் இதை ஞாபகத்தமா வச்சுக்கோ. நான் வச்சுப்பேன். ஓ ஞாபகம் அதுல இருக்காது. அடி பாவி. வேற வேற இரு, இது வாங்கலாமா? ஏய் இதெல்லாம் என்ன தெரியுமா? உன்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் நீ போட்டு வச்சுக்கலாம். அதுதான் சொல்ல வந்த, நீயே சொல்லிட்ட. மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு அதுக்கு தான் நான் வேணும்ங்கிறது உன் பக்கத்துல. அதான் நான் சொல்ல வந்தேம்மா, நீயே சொல்லிட்ட. நல்லா இருக்கு. இதுலயே வந்து நிறைய இருக்கு பாரு உனக்கு கலெக்ஷன்ஸ்லாம். இங்க பாரு. அந்த பக்கம் நிறைய பேர் வந்து அழகழகா வச்சிருப்பாங்க. மேக்கப் பாக்ஸ் மாதிரி. சூப்பரா இருக்குல்ல? ஹார்ட் இன் ஷேப்ல இருக்கு பாரு. ஆனா நீ இத கூட இது பண்ணலாம். ஆக்சுவலா என்கிட்ட மேக்கப் பேக் இருக்கு, சோ இது மாதிரி வாங்கிக்கலாம். அந்த லிப்ஸ்டிக் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். காம்பாக்ட், பவுடர் பேட், வெட் கிளாத், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். நீ எந்த மாதிரி எடுப்ப? இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி கலரா எடுப்பியா இல்ல ஐயோ மைல்டா தான் அடிக்கிற மாதிரிலாம். எப்போதுமே நான் மைல்டா தான் போவேன். நல்லா மைல்ட் கலர் சே பார்க்கலாமா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கி. இல்ல இந்த பேக்கே எடுத்துக்கோ நீ. இது ஓகேல? ஜாலியா அப்படியே கை ஆட்டிக்கிட்டு வர வேண்டியது. இதெல்லாம் பாரு நல்லா இருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டி பர்ஸ். நம்ம ஏதாவது வந்து அர்ஜென்ட்க்கு இந்த சில்ட்ரன் எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். தென் வந்து இயர்ரிங். சில்ட்ர பொண்ணா நீ? அதுக்கெல்லாம் அசிங்கப்படுத்தாது. நான் அடுத்த வார்த்தையை சொல்றதுக்குள்ள அதான் சொல்லிட்டியே. ஆட்டோலாம் ஏறினா முக்கியமா இததான் கேட்பாங்க. இதுல வந்து குட்டி குட்டி இயர்ரிங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி சொல்றியா? ப்ரீஷியஸான திங்ஸ்லாம் நமக்கு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஞாபகார்த்தமா எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயம்லாம் அதுல போட்டு வைக்கலாம். நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஓ இந்த கலர் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. பீச் கலர் இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். எனக்கும். அதனால தான் நான் பீச் கலர் Dressல வந்திருக்கேன். பார்த்தா அழகு அழகு. Thank you டா. கீழலாம் வலியுது. இந்த மாதிரி என்ன பாராட்டிட்டே இரு. கீழலாம் வலியுது. தள்ளி போ. உனக்கு 2 3 கூட ஏதோ வாங்கி கொடுப்பேன்டா. வாங்கி கொடுத்தா அப்பப்ப பாராட்டிட்டே இருங்கறேன் நானு. சரி. ஏய் இங்க பாரு. கிட்டி கிட்டி பாரு. ஹலோ கிட்டி. இதுவும் குட்டி பர்ஸ் தானோ? ஆமா இதுவும் குட்டி தான். ஏய் இது வந்து கீ செயினா நீ யூஸ் பண்ணிக்கலாம். கீ செயின் ஆமா பர்ஸ்ல. ஆமா இது நீ வந்து கீ செயினா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாரு இது என் பாப்பாக்கு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா. பாப்பாக்கு வாங்கலாம். நல்லா இருக்குடா. இதுல என்ன மாதிரி எடுக்க போற? இது பாரு. பிங்க்ல தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிங்க் இது நல்லா இருக்கு. இது வாங்கிக்கலாமா? ஆனா அது எவ்வளவு திக்கா இருக்குல்ல? குவாலிட்டி சூப்பரா இருக்கு. நம்ம மழையில கூட வச்சா நம்மளோட இது எதுவுமே ஆகாது. நான் பில்லே போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் இவ எடுத்துக்கிட்டே தான் இருக்கா. நெயில் பாலிஷ் கடைசி எடுத்துக்கிறேன். வெய் தீபாவளி கலெக்ஷன் போதும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி முடிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னும் இதுக்கப்புறமாவும் நீ வந்து எடுக்கலாம். மார்னிங் 8 to night 10 o'clock வரைக்கும் உனக்கு கடை இருக்கு இதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாம உனக்கு வெளியே சேர்ஸ்லாம் கூட போடுறாங்க. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்க ஆண்களை இல்லை குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரனா அவங்கள கடுப்பா இருக்கும் இல்லையா? அதனால அவங்களுக்காகவே வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் வந்து இது எல்லாமே வந்து தீபாவளி வரைக்கும் வந்து நம்மளுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு தராங்க. சூப்பர். எனிவே நீ இவ்வளோ நேரம் வந்து என் கூட இருந்து ஷாப் பண்ணி ரொம்ப ஜாலியா போச்சு இன்னைக்கு. நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனிவே தேங்க் யூ so much. Thank you. நம்ம இன்னும் ரொம்ப ஒரு ஷாப்பிங் வருவோம். கண்டிப்பா வருவோம். நானும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அதுவும் என் ஃப்ரெண்டோட ஷாப். என்ன கலாய் போட்டாலும் வாங்கிக்கிட்டு அவ என்ன கலாய் போட்டாலும் நான் வைக்கவே இல்லாம வாங்கிக்கிட்டு 2 பேரும் நல்லா ஷாப்பிங் முடிச்சாச்சு. அக்டோபர் 23 ல இருந்து நவம்பர் 4 வரைக்கும், அதாவது மார்னிங் 8 to night 10 வரைக்கும் திஃபா வந்து ஓப்பனிங்லேயே இருக்கும். ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம இங்க வந்து ஷாப் பண்ணுங்க. திஃபா லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பண்ணாதான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே அப்டேட்டுமே தெரிய வரும். எனிவே பாய் பாய் அண்ட் ஹாப்பி தீபாவளி. சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ். பாய். ஹாப்பி தீபாவளி.